புனித ரமதானுடைய மாதத்தை அடைந்து அதன் பாதியையும் தாண்டிவிட்ட ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ரமதானுடைய ஆரம்பம், ரமதான் வருவதற்கு முன்னால் பல ஹதீஸ்களை நாம் கேட்பதுண்டு. அதில் மிக விசேஷமானது தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் மேடையில் ஏறினார்கள். ஒவ்வொரு படியிலும் ஆமீன் சொன்னார்கள். அதில் ஒன்று, ரமதான் மாதத்தை அடைந்தும் அவனுடைய பாவத்துக்கான மன்னிப்பை பெறாதவன் நாசமடையட்டும் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்ட அந்த துஆவுக்கு ஆமீன் சொன்ன விடயத்தை நாம் கேட்டிருக்கிறோம். பொதுவாக ரமதான் கழிந்த பின்புதான் ரமதான் முடிஞ்சு விட்டதே என்று யோசிக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த ஹதீஸை இஃப்தாருடைய வேளையில் நாம் சிந்தித்தோம் என்றால், எம்மை விட்டும் ரமதானுடைய ஒவ்வொரு நாளும் பிரியாவிடை பெறும் அந்த வேளை, ரமதானுடைய இன்னும் ஒரு நாள் எம்மிடம் விருந்தினராக வரும் அந்த நாளில், அந்த வேளையில், இந்த ஒரு நாளில் நான் எனக்காக என்ன செய்து கொண்டேன், இந்த நாளில் எனக்குள் என்ன மாற்றம் உண்டானது, எதை விட வேண்டும் என்று நான் உள்ளத்தில் ஒரு எண்ணம் கொண்டிருக்கிறேன், எந்த ஒரு மாற்றத்துக்கான ஒரு நடவடிக்கையை நான் உறுதி கொண்டிருக்கிறேன், என்னவெல்லாம் எனக்குள் நடக்க வேண்டும் என்று நான் சிந்தித்து இருக்கிறேன், அவற்றுக்கான முடிவெடுத்திருக்கிறேன், திட்டம் தீட்டிருக்கிறேன், எனக்குள் இப்படியான மாற்றங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றனவா என்ற ஒரு முஹாசபாவை செய்து பார்த்தால் நிச்சயமாக ரமதானை நாம் பிரியாவிடை செய்யும் பொழுது கைசேதப்பட்டவர்களாக ஆக மாட்டோம். அல்லாஹுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்ன அந்த துஆவுக்கு பாத்திரமான துர்பாக்கியசாலிகளாக நாம் ஆகிவிட மாட்டோம். அல்லாஹ் அப்படிப்பட்ட கூட்டத்தை விட்டும் எங்களை பாதுகாத்து இந்த புனித ரமதானுடைய மாதத்தை கொண்டு எல்லா நலவுகளையும் நன்மைகளையும் அடைந்த மிக பெரும் நல்லோர்களுடைய கூட்டத்தில் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஆக்கியருள்வானாக. கண்ணியமான அல்லாஹ்வின் அடியார்களே, நோன்பின் மாதம் அது நன்மைகள் தாராளமாக வந்த மாதம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் நிறைய அமல்களை கொண்டு தன்னை அழகுபடுத்துவார்கள். ஒன்று, அதிகமான வணக்கங்கள், உடலால் உணர்வால், உடலாலும் உள்ளத்தாலும் செய்யக்கூடிய அமல்களை கொண்டு தன்னை அழகுபடுத்துவார்கள். கண்ணியமானவர்களே, நோன்பு அது வெறும் உடம்புடைய அமல் அல்ல, உணர்வுடையதும் சேர்ந்த ஒரு அமல். இது போன்றுதான் எல்லா வணக்கங்களும். நோன்பு மாத்திரமல்ல, தொழுகையும் கூட தான். தொழுகை அசைவுகளுடைய பெயர் அல்ல, அது உணர்வுகள் சேர்ந்து மாற வேண்டிய ஒன்றுக்கான பெயர். இதே போன்ற ஒரு தலைப்பு தான் சதகா, ஜகாத், தர்மங்களுக்கும் உள்ளிருக்கிறது. நோன்புடைய மாதத்தில் ஒருத்தனுடைய உணர்வுகள் மாறவில்லை என்றால் ஏனைய மாதங்களில் மாறுவது சிரமம். ஒரு மனிதனுடைய உட்கட்டமைப்பு, உடலில் உள்ளே இருக்கக்கூடிய அமைப்பில் நஃப்ஸும் ஷைத்தானும் அவனுக்குள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தின் அளவு வேறு விடயங்கள் ஏற்படுத்துவது குறைவு. முதலாவதாக உடலுக்குள்ளே அவனுள்ளே செயல்படக்கூடிய நஃப்ஸையும் ஷைத்தானையும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷைத்தான் மனிதனுடைய இரத்தம் ஓடும் எல்லா பகுதிகளிலும் ஓடுகிறான். இன்ன ஷைத்தான லயஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத் தம். இரத்தம் எந்தெந்த வழிகளில் எல்லாம் ஓடுகின்றதோ அத்தனை வழிகளிலும் ஷைத்தான் ஊடுருவுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மனிதனுடைய உணர்வுகளை மாற்றும் விடயத்தில், மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எண்ணங்களை மாற்றும் விடயத்தில் எங்களை விட ஷைத்தான் மிகவும் கவனமாக இருக்கிறான். ஒரு நொடிப்பொழுது அல்லாஹ்வை மறந்த ஒரு தருணம் வந்துவிட்டால் அவனுடைய கெட்ட உணர்வுகளை மனிதனுக்குள் செலுத்தி மனிதனை பாவத்தின் பால் செலுத்துவதற்கு ஷைத்தான் மிகவும் தயாராக இருக்கிறான். இந்த காலத்தில் மனிதனை வழிகெடுப்பதற்காக இருக்கக்கூடிய மோசமான ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்டு அவனுக்குள் இயங்கக்கூடிய மனோ இச்சைகளை அடக்குவதற்காக முதல் விடயம் தன்னுடைய உடல் ரீதியான ஆசைகள், இதேபோல் வயிற்றோடன் சம்பந்தப்பட்ட உணவுடைய ஆசைகள், தனக்கு விருப்பமான பிரகாரம் நடக்காமல் பேச்சுகளை எல்லாம் கட்டுப்படுத்தி உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய பயிற்சியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த இந்த மாதத்தில் எனக்குள் ஒரு மாற்றம் வரவில்லை என்றிருந்தால் உண்மையாக நான் அல்லாஹை விட்டு மிக தூரமாக இருக்கிறேன். மறுமைக்குரிய தயாரிப்பில் மிக சோம்பலாகவும் கவனமற்ற ஒருத்தனாகவும் இருக்கிறேன் என்பதுதான் பாடமாக இருக்கின்றது. எனவே கண்ணியமானவர்களே, இந்த காலத்தில் வசதியுள்ளவர்கள் வசதி இல்லாதவர்கள் என்று கூட பார்க்காமல் நிறைய தான தர்மங்கள் செய்யும் இந்த காலத்தில் தர்மம் சார்ந்த
சில அடிப்படை தலைப்புகளை பார்த்து சதகாவுடன் சம்பந்தப்பட்ட சில முக்கியமான விடயங்களை பார்ப்போம். அது எங்களுடைய உணர்வுகள் சார்ந்தது, ஈமான் சார்ந்தது, எங்களுடைய அஹ்லாக் சார்ந்தது, சமூகம் சார்ந்தது, அல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் நடக்க வேண்டிய ஒழுக்கம் சார்ந்தது. எனவே அதை பார்த்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. முதல் விடயம் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கொடுத்த பணம் ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் ஆழமான நம்பிக்கை இருக்க வேண்டும். இதற்கான சொந்தக்காரன் அல்லாஹ், இதற்கு சொந்தக்காரன் அல்லாஹ். நான் அந்த பணத்தினை எப்படி பயன்படுத்துகிறேன் என்று சோதிக்கப்படக்கூடிய விசாரிக்கப்படுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்பட்ட ஒருத்தனாக இருக்கிறேன். நான் நலவிலும் செலவழிக்க முடியும், அதை கெடுதியிலும் செலவழிக்க முடியும். ஆனால் அதை பற்றி விசாரிக்கப்படுவதொன்று. அதற்கான மொத்த சொந்தக்காரன் அல்லாஹ் என்ற நம்பிக்கையை நாம் எமது உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். குர்ஆன் எங்களை அல்லாஹ்வை நம்ப வேண்டும் என்று சொன்னதை போன்று ஆமீனு பில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நம்புங்கள் என்று சொல்லிவிட்டு வ அன்ஃபிகு மிம்மா ஜஅலகும் முஸ்தக்லஃபீன ஃபீ, உங்களை எந்த பணத்தில் அல்லாஹ் ஹலீஃபாக்களாக அவனது பிரதிநிதிகளாக ஆக்கியிருக்கிறானோ அந்த பணத்தை நீங்கள் அவனது விருப்பமான வழிகளில் செலவிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஃபல்லதீன ஆமனு மின்கும், உங்களில் அல்லாஹ்வை நம்பியவர்கள், வ அன்ஃபகு லஹும், அவர்கள் அதிலிருந்து பணத்திலிருந்து தாராளமாக செலவழித்தவர்கள், லஹும் அஜ்ருன் கபீர், அவர்களுக்கான மிகப்பெரிய நன்மைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். எனவே இந்த வசனம் மிகப்பெரிய ஒரு பாடத்தை சொல்லித் தருகின்றது. இது பணம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. சூரத்து நூரில் அல்லாஹ் சொல்கிறான், வ ஆதூஹும் மின் மாலில்லாஹி அல்லதி ஆதாஹும், நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய பணத்திலிருந்து அல்லாஹ்வுக்கு விருப்பமான வழிகளில் செலவழியுங்கள். குர்ஆனுடைய வசனம் எங்களிடம் எதிர்பார்க்கக்கூடியது செலவழிப்பது மாத்திரமல்ல, அந்த செலவழிக்கும் பொழுது இது என்னுடைய பணம் என்ற உணர்வு இல்லாமல் எனக்கு அல்லாஹ் கொடுத்த அருள், எனக்கு அல்லாஹ் அளித்தது என்ற உணர்வை பெற வேண்டும் என்பதையும் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. எனவேதான் ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் நிறைய செல்வங்களை ஆட்சியை கொடுத்ததற்கு பின்பு அவர்களுடைய வழிபாடுகளை, அவருடைய இபாதத்துகளை பற்றி சொல்லி காட்டும் பொழுது அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த அந்த உணர்வை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவர்கள் சொன்ன வார்த்தை, இது மின் ஃபத்லி ரப்பி லியப்லுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர், இது என்னுடைய அல்லாஹ் அவனுடைய அருளால் எனக்கு வழங்கியது, இதில் அவனுக்கு நன்றியுள்ளவனாக நான் நடக்கிறேனா அல்லது அவனுக்கு மாற்றமாக நன்றி கெட்டவனாக நடக்கிறேனா என்பதை சோதிக்க கொடுத்திருக்கிறான் என்ற உணர்வை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பணத்தால் வழங்கப்பட்ட சிலர்கள், அல்லாஹ்வுடைய அருளால் செல்வம் கொடுக்கப்பட்ட நிறைய பேர், அதை அவர்கள் அல்லாஹ்வுடைய வழிகளில் செலவழிக்காமல் அதில் மோசமாக நடந்து கொள்கின்றார்கள், அதன் கடமைகளை நிறைவேற்றாமல் நடந்து கொள்கின்றார்கள். அவர்களுக்கு ஃபலஹுமுன் நாரு யௌமல் கியாமah, கியாமத்துடைய தினத்தில் அவர்களுக்கு நரகம்தான் இருக்கின்றது என்ற அந்த செய்தியை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி, இன்ன ரிஜாலன் யதகவ்வதூன ஃபீ மாலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பணம், அல்லாஹ் கொடுத்த பணம், இந்த பணத்துடைய உரிமையை அல்லாஹ்வுக்கு சம்பந்தப்படுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது எங்களுடைய ஈமான் சார்ந்த விசுவாசம் சார்ந்த ஒரு அடிப்படையாக இருக்கின்றது. இரண்டாவது விடயம், ஒரு முஃமினை பொறுத்த வகையில் அவன் கண்ணுக்கு விளங்கக்கூடிய சிலவற்றுடன் புலங்குகிறான், சமூகத்துடன் சேர்ந்து வாழுகிறான், நல்லோர்களிடம் இருக்கிறான், தீயோர்களிடம் இருக்கிறான். நல்லவைகளும் அவனுடைய காதுகளுக்கு போய் சேர்கின்றன, தீயவைகளும் காதுக்கு போய் சேர்கின்றன. நல்லவைகளையும் பார்க்கிறான், கெட்டவைகளையும் அவனுடைய, கெட்டவை என்றால் பாவமானவைகள் இல்லாவிட்டாலும் நேரடியான பாவங்கள், மோசமானவைகள் தடுக்கப்பட்டவைகள் இல்லாவிட்டாலும் பாவமாக வாழக்கூடிய, பிழையாக வாழக்கூடியவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறான், அவர்களுடைய போக்குகளுடன் சேர்ந்து இருக்கிறான். இதன் மூலமாக அவனுடைய உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கம் உண்டாகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதன் விளைவு என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யகூலு இப்னு ஆதம் மாலி மாலி, சமூகத்துடன் சேர்ந்து வாழும் ஒரு மனிதன் அவன் சமூகத்துடன் இருக்கும் சில கொள்கையையும் எடுத்துக்கொள்கிறான். பணம் கிடைத்ததும் அவனுடைய உணர்வில் இது என்னுடைய பணம், என்னுடைய பணம் என்று தான் சொல்லுகிறான். அது எனக்கானது, எனக்காது என்று சேர்த்து வைக்கிறான். சொன்னார்கள், மனிதனே, ஆதமுடைய மகனே, உனக்கு நீ சேர்த்த பணத்தில், அல்லாஹ் உனக்கு வழங்கிய பணத்தில்
நீ உண்டவைகளையும் உடுத்தவைகளையும் நீ தர்மமாக கொடுத்தவைகளையும் தவிர உனக்காக ஒன்றும் கிடையாது. மற்றதனைத்தும் நீ யாருக்காக வேண்டியோ விட்டு போகக்கூடியதுதான். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் உங்களுக்காக வாழ சிந்தியுங்கள். உங்களுக்காக என்றும் பொழுது 2 தலைப்புகள். பணத்தை மொத்தமாக செலவழித்து ஏழையாக மரணிக்க வேண்டும், வெறும் கைகளுடன் மரணிக்க வேண்டும் என்ற செய்தி அல்ல. மிக ஆழமான ஒரு செய்தியையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பணத்தை வாரிசுகளுக்காக வேண்டி சம்பாதிப்பது தவறு கிடையாது. குழந்தைகளை ஏழைகளாக விட்டு செல்லக்கூடாது என்ற செய்திக்குள் குழந்தைகள் இந்த பணத்தின் உரிமைகள் கடமைகளை பேணக்கூடிய அளவுக்கு அவர்கள் முறையாக வளர்க்கப்பட வேண்டிய ஒரு பொறுப்பும் அங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு கையில் பணத்தை கொடுத்துவிட்டு நீங்கள் சென்று விடுங்கள், நாளை அது உங்களுடைய சதகா ஜாரியா என்றதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகப்படுத்தினார்கள். அவர்களை முறையாக வளர்க்காவிட்டால் எந்த பணம் அவர்களை பாவத்தில் கொண்டு போய் சேர்த்ததோ, எந்த பணத்தினால் அவர்கள் பாவத்தில் ஈடுபட்டார்களோ, எந்த பணத்தினால் பெருமை அவர்களுக்கு வந்ததோ, எந்த பணத்தினால் அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு மாறுபாடு செய்ய துணிச்சல் வந்ததோ, அத்தனைக்கும் காரணமாக ஓடி சம்பாதித்த நீயும் அல்லாஹ்வுடைய அடியானே, அதற்கு அல்லாஹ்வுக்கு முன் நின்று பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கின்றது என்ற செய்தியையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். எனவே கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வருகின்றார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் சொன்னார்கள், ஆயிஷா ஏதாவது இருக்கின்றதா ரலியல்லாஹு அன்ஹா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அருமை மனைவி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர் சொன்னார்கள், ஒரு ஆடு இருக்கின்றது, எங்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எல்லாம் எடுத்து ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுத்து விட்டு கேட்டார்கள், என்ன மிஞ்சிருக்கின்றது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா? ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் எங்களிடம் இருக்கக்கூடிய அந்த ஆட்டில் வெறும் ஒரே ஒரு சந்து தான் மிஞ்சி இருக்கின்றது. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தட்டி சொல்லி கொடுத்தார்கள், ஆயிஷா, எங்களுக்கு மிஞ்சினது சந்து அல்ல, எங்களுக்கு மிஞ்சாதது சந்து மட்டும்தான். எதை நாம் கொடுத்தோமோ அதுதான் எங்களுக்கு மிச்சமாக இருக்கின்றது. எதை கொடுக்காமல் இப்பொழுது எங்களிடம் மிச்சமாக இருக்கின்றதோ அது மட்டும்தான் எங்களுக்கு இல்லாதது என்பதையும் சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, இதே போன்று உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பற்றி சொல்லப்படுகின்றது. அவரிடம் வந்து சொல்லப்பட்டது, உங்களுடைய வீட்டில் நாங்கள் ஒன்றையும் காணவில்லையே, ஒரு பொருளும் இல்லையே உங்களுடைய வீட்டில். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், எங்களுக்கு ஒரு வீட்டை நாம் தயாரித்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம், அதற்கு தேவையானவற்றையெல்லாம் அங்கே அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்களாம். அப்படியாக இருந்தால் இன்னும் ஒரு வீடு இல்லை, மறுமை என்ற ஒரு வீடு, மறுமை என்ற வாழ்க்கை எங்களுக்கு இருக்கின்றது. அந்த வாழ்க்கையில் தேவையான அத்தனையையும் நாங்கள் தயார்படுத்தி அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறோம். அங்கே தேவையான வீடுகள், அங்கே தேவையான கட்டில்கள், அங்கே தேவையான எல்லா வசதிகளுக்கும் நாங்கள் செய்து கொண்டு அனுப்பி கொண்டிருக்கிறோம் என்று உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதே போன்று இன்னும் ஒரு தாபிஈரத்தில் கேட்கப்பட்டது, மறுமை வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது எங்களுக்கு விளங்காத ஒரு அலாதி பயம் எங்களுக்கு வருகின்றது. கபரை பற்றி சொன்னால், மறுமையை பற்றி சொன்னால் எங்களுக்கு இனம் புரியாத ஒரு பயம் எங்களுக்குள் வருகின்றது. காரணம் என்ன என்று கேட்ட பொழுது சொன்னார்களாம், நீங்கள் அம்மர்தும் துன்யாக்கும் வஹர்ரப்தும் ஆகிரத்தக்கும், நீங்கள் இந்த உலக வாழ்க்கையில் உங்களுடைய கண்களுக்கு தென்படும் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை நீங்கள் கண்ணுக்கு இனிப்பாக, கண்ணுக்கு சுவையாக, கண்ணுக்கு கவர்ச்சியானதை கொண்டு அழகுபடுத்தி வைத்திருக்கின்றீர்கள். உங்களுடைய வீட்டை பார்க்கும் பொழுது மனசுக்கு சந்தோஷமாக இருக்கின்றது, அறைக்கு சென்றால் எல்லா வசதிகளும் இருக்கின்றன, உங்களுடைய வாகனம், வாழ்க்கை, சாப்பாடு, குடிப்பு, உணவு அனைத்தும் செழிப்பாக வசதியாக இருப்பதை பார்க்கின்றீர்கள். ஆனால் மறுமையை பற்றி எட்டி பார்க்கும் பொழுது அங்கே ஒன்றையும் உணர்வு பூர்வமாக தயாரித்த நிலையில் நீங்கள் இல்லை. மறுமை வாழ்க்கை அங்கே கைவிடப்பட்டதாக காணப்படுவதனால் அங்கே செல்வதற்கு உங்களுக்கு பயமாக இருக்கின்றது. உதாரணத்துக்கு ஒரு வீடு, ஒருவரிடம் 2 வீடு இருக்கின்றது. ஒன்று அதில் வாழ்ந்தது கிடையாது, அங்கே ஒரு பொருள் கிடையாது, அங்கே வாழ்வதற்கான எந்த வசதிகளும் கிடையாது, ஆனால் தரமான வீடுதான், அங்கே செல்வது வருவது எல்லாம் கிடையாது என்றிருந்தால் அந்த வீட்டை பற்றி சிந்திக்கும் பொழுது, வாழ நினைக்கும் பொழுது பாரமாக இருக்கும். வேணுமென்றா போவோம், வருவோம், துப்புரவாக்குவோம், அதுதான் நடக்குமே தவிர அங்கே போய் குடியேற வேண்டும் என்று சிரமப்பட்டு தான் செல்ல யோசிக்கிறோம்.
கண்ணியமானவர்களே, மறுமை என்பது நாம் நிச்சயம் போக வேண்டிய ஒரு வீடு. நாம் அது விரும்பாமலும் செல்ல வேண்டிய ஒரு இடம்தான். ஆனால் சிந்தனையோடு, உணர்வோடு, நம்பிக்கையோடு இதுதான் எனக்கு நடக்கின்றது என்று தயார்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. யார் அப்படி தயார்படுத்துகின்றார்களோ நிச்சயமாக அவர்கள் மறுமையை நினைக்கும் பொழுது சந்தோஷப்படுவார்கள். சஹாபாக்களுடைய வாழ்க்கையின் உண்மையும் அதுதான். அவர்கள் மறுமையுடைய சந்தர்ப்பம், மரணத்துடைய தருவாயில் இருந்து கொண்டு அவர்கள் சொன்னது, நான் என்னுடைய நேசர்களை சந்திக்க செல்கிறேன், எனக்கு விருப்பமானவர்களை சந்திக்க செல்கிறேன். பாலாடைந்த இந்த உலக வீட்டை விட்டும், நாரக்கூடிய இந்த உலக வீட்டை விட்டும் நான் பிரியாவிடை பெற்று விடுதலை பெற்று நிலையான, அழகான, நிரந்தரமான ரஹ்மானுடைய அருள்களுக்கு மத்தியில் நான் வாழப்போகின்றேன் என்ற உணர்வுடன் தான் அவர்களுடைய மௌத்தை தரிசித்தார்கள். அல்லாஹ் அது போன்ற மௌத்துகளை எங்களுக்கு நசீபாக்குவானாக. மூன்றாவது இடம், கண்ணியமானவர்களே, சதகா என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது ஒரு மனிதனுடைய விசுவாசத்தின் அடையாளம். அஸ்ஸதகத்து புர்ஹானுன். ஒருத்தர் அவருடைய தர்மத்தை அவர் அல்லாஹுடன் வைத்திருக்கும் நம்பிக்கையின் அளவு கொடுப்பார். தர்மம் அவருக்கும் அவருடைய அல்லாஹ்வுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய உறவின் அடையாளம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உறவு, நெருக்கம் அல்லாஹ்வுடன் எந்த அளவு இருந்ததோ அவர் அந்த அளவு கொடுத்தார்கள். ஒரு மனிதன் தர்மத்தில் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை உண்மைப்படுத்தி காட்டுகிறான். தர்மத்தினால் ஒரு மனிதனுடைய சொத்தோ செல்வமோ ஒரு நாளும் அழிந்து விடுவது கிடையாது. அழிவதாக இருந்தால் ஒரு மனிதனில் நம்பிக்கையில் ஏற்பட்ட குறைவாக இருக்கும். அல்லாஹ் இதைவிட அழகான ஒரு வார்த்தை சொல்லவில்லை. மன் ஸல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா. அல்லாஹ்விடத்தில் அழகான கடன் கொடுப்பவர் யார் இருக்கின்றார்? கடன் என்ற வார்த்தையே அது திருப்பி தனக்கு வழங்கப்படும் என்ற நம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹி கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் சப்அ ஸனாபில ஃபீ குல்லி சும்பலத்தின் மிஅத்து ஹப்பா. அல்லாஹ்வுடைய வழியில் செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு செலவீனங்களும் அது ஒரு வித்தை போன்றது, ஒரு விதையை போன்றது. அதனால் பல ஆயிரம், பல கதிர்கள் வந்து நிறைய லாபம் கிடைப்பது போன்றதற்கான உதாரணம் தான் அல்லாஹ்வுடைய வழியில் செலவழிப்பது. எனவே இரண்டாவது நம்பிக்கை உருவாக வேண்டும். தர்மமும் சதகாவும் ஒரு நாளும் எங்களுக்கு குறைவை ஏற்படுத்த மாட்டாது. நாலாவது விடயம், சதகாவினால் பிரயோசனம் பெறுவது யார்? இந்த இடம்தான் எங்களுக்கு அமல்களை கபூல் செய்வதற்கான அடிப்படை நிபந்தனையாக இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, தொழுகை கபூல் செய்யப்படும், அதற்கான நிபந்தனைகள் உண்டு. ஹஜ்ஜி கபூல் செய்யப்படுவதற்கு, ஹஜ்ஜி நிறைவேறுவதற்கான நிபந்தனைகள் வேறு, ஹஜ்ஜி கபூல் செய்யப்படுவதற்கான நிபந்தனைகள் வேறு. நோன்பு நிறைவேறுவதற்கான நிபந்தனை ஒன்று இருக்கின்றது. நோன்பு அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுவதற்கு, கபூல் செய்யப்படுவதற்கான நிபந்தனைகள் வேறு. இது போன்றுதான் வணக்கங்கள். தர்மம் நிறைவேறுவதற்கு, ஜகாத் நிறைவேறுவதற்கான நிபந்தனைகள் உண்டு. ஜகாத்துகள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுவதற்கு, கபூல் செய்யப்பட்டு அதற்கான வெகுமதிகள் பெறுவதற்கு தகுதியாகுவதற்கான நிபந்தனைகள் வேறு. அதில் ஒன்றுதான் தர்மம் செய்யக்கூடியவர், நான் சதகா செய்வதாக இருந்தால், தர்மம் செய்வதாக இருந்தால், இதன் மூலம் அதிக பயன் பெறுவது நான் என்ற உணர்வு ஒவ்வொரு தர்மம் கொடுக்கக்கூடியவருக்கும், சதகா கொடுக்கக்கூடியவருடைய எண்ணத்தில் இருக்க வேண்டும். நான் ஏழைகளுக்கு ஒரு உதவி செய்கிறேன், இல்லாதவர்களுக்கு நான் உதவி செய்கிறேன், என்னால் இன்னொருத்தர் வாழுகிறார் என்பதை விட இந்த தர்மத்தால் நான் வாழுகிறேன் என்ற உணர்வு மனிதனுக்கு வரும் பொழுது இந்த தர்மம் அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்படுகின்றது. அவனுக்குள் இருக்கும் மனதில் ஏற்பட்ட அந்த பணத்தின் நஞ்சுகள் அது அகற்றப்பட்டு விடுகின்றன, அசுத்தங்கள் இல்லாமலாக்கப்பட்டு விடுகின்றன. உள்ளத்தில் ஒரு தஸ்கியா, உள்ளத்தில் ஒரு பரிசுத்தம் ஏற்படுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஸ்ஸதகத்து துத்ஃபிஉல் ஹதீஆ. முதலாவது சதகாவை கொடுப்பவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். எவ்வாறு தண்ணீர் ஊற்றப்படுவதால் நெருப்புகள் அணைந்து விடுமோ, இது போன்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவத்தின் கொடூரம், பாவத்தால் நடக்கக்கூடிய முசீபத்துகள் அனைத்தும் சதகா என்ற தண்ணீரின் மூலம் அணைக்கப்படுகின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இரண்டாவது, சதகாவை கொடுக்கக்கூடியவருக்கு அல்லாஹ் கெட்ட மௌத்தை விட்டும் அவரை பாதுகாக்கிறான். இவருடைய வாழ்க்கையுடைய எதிர்பார்ப்பு அதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆக்களில் மிக பிரதானமானது, யா அல்லாஹ் என்னுடைய நாளை நல்லதாக ஆக்கிடு,
யா அல்லாஹ், என்னுடைய உன்னை சந்திக்கக்கூடிய நாள் இஜ்அல் கைர ஐயாமினா யௌம நல்காக ஃபீஹ், உன்னை சந்திக்கக்கூடிய தினத்தை என்னுடைய வாழ்நாளில் மிகச்சிறந்த மிக நல்ல தினமாக ஆக்கிறியா அல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார்கள். கண்ணியமானவர்களே, அந்த துஆவை அடையும் வழிகளில் ஒன்று அல்லாஹ்வுக்காக வாரி வழங்குவது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, அஸ்ஸதகது லதுத்ஃபிஉ கதபர் ரப் வ தத்ஃபஉ மீதத்தஸ் ஸூ. நிச்சயமாக சதகா இருக்கின்றதே, தர்மம் இருக்கின்றதே, அல்லாஹ்வுடைய கோபத்தையும் தணிக்கின்றது, மனிதனுக்கு கெட்ட மௌத்தையும் இல்லாமலாக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதே போன்று சொன்னார்கள், நாளைய கியாமத்துடைய நாளையில், உறவுகள் கைவிட்ட நாளில், நாளை இந்த தர்மம் அவனுக்கு நிழலாக வந்து நிற்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் குல்லும் ரிஇன் ஃபீ ظில்லி ஸதகதிஹி ஹத்தா யுஃஸல பைனன் நாஸ். மக்களுக்கு தீர்ப்பளிக்கும் வழியில் அவரவர்கள் ஒவ்வொருத்தரும் அவரவர் சதகாவுடைய அளவுக்கான நிழலின் கீழ் அவர் ஒதுக்கப்படுவார், அவருக்கு நிழல் கொடுக்கப்படும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களை, இன்னும் ஒன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சதகா அது எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நோய்களுக்கான, அது உடல் சார்ந்த நோய், உள்ளம் சார்ந்த நோய்களுக்கான மருந்தாக இருக்கின்றது சொன்னார்கள். தாவு மர்தாக்கும் பிஸ் சதகா, உங்களுடைய நோயாளிகளுக்கு தர்மத்தை கொண்டு, சதகாவை கொண்டு வைத்தியம் செய்யுங்கள், இதுவும் நோய்களை போக்குவதற்கான ஒரு காரணமாக இருக்கின்றது. இன்னும் ஒன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உள்ளத்தில் கடினமான போக்கு, கடுமையான உள்ளம், கடும் சிந்தனை கொண்டவர்கள், மனம் கடினமானவர்கள், அவர்கள் தன்னுடைய உள்ளத்தை மென்மையாக்கிக் கொள்வதற்கான வழியாக சதகா ஒன்று இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒருத்தர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ், என்னுடைய உள்ளம் ரொம்ப கடுமையாக இருக்கின்றது, கடினமாக இருக்கின்றது, கடும் சுபாவம் உள்ளவனாக இருக்கிறேன் என்று சொன்ன நேரத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன் அரத் அன் யலீன கல்புக், உன்னுடைய உள்ளம் மென்மையாக வேண்டும் என்று நினைத்தால் ஃபஅத்இமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளியுங்கள், வம்ஸஹ் பிரஅஸில் யதீம், அனாதைகளுடைய தலைகளை உங்களுடைய கைகளால் இரக்கத்துடன் தடாவுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இந்த அமல்கள் எங்களை அறியாமல் எங்களுடைய உணர்வுகள் உள்ளத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. இதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதனுடைய பாவத்தினால், பாவத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய அசுத்தங்களை இந்த சதகா துப்புரவு செய்கின்றது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரிகளை பார்த்து சொன்னார்கள், யா மஅஷரத் துஜ்ஜார், வியாபாரிகளே, இன்னல் பைஅ யஹ்துருஹு அல்-லக்வு வல் ஹலிஃப், வியாபாரம் செய்யும் பொழுது சில நேரம் சத்தியம் உங்களை மீறி வந்து விடுகின்றது வாய்களில், உங்களை அறியாமல் சில நேரம் அது இயல்பாகவே சத்தியம் என்பது வாய்க்கு வந்துகின்றது, அல்லது வீணான வார்த்தைகள், அல்லாஹ்வுக்கு விருப்பம் குறைந்த வார்த்தைகள் உங்களுடைய வியாபாரத்தின் பொழுது வலுவதுண்டு. ஃபஷூபூஹு பிஸ்ஸதகா, அதை நீங்கள் சதகாவை கொண்டு தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள், இல்லாமலாக்கிக் கொள்ளுங்கள், அந்த அழுக்குகளை போக்கிக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இந்த லாபங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது சதகாவை பெறுபவர்களை விட சரக்காவை கொடுக்கக்கூடியவர்கள் தான் அதிக லாபத்தை அடைந்து கொள்கின்றார்கள். ஆனால் இதை புரிந்து கொள்வதற்கு ஈமானுடைய ஆழமான உணர்வு, சிந்தனை தேவைப்படுகின்றது. கண்ணியமான அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த உணர்வு கொண்ட ஸலஃபு ஸாலிஹீன்களை பார்த்தால், ஸைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவருடைய வீட்டுக்கு முன்னால் ஒரு ஏழை, ஒரு யாசகன், ஒரு மிஸ்கீன் எங்களுடைய பாசையில் சொல்வதாக இருந்தால், வீட்டுக்கு முன்னால் வந்து ஏதாவது கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்களாம் தெரியுமா? மர்ஹபன் பிமன் யஹ்மிலு ஸாதி இலல் ஆகிரா, என்னுடைய கட்டுச்சாதகங்களை, எனது பயணத்துக்கு தேவையான பொருட்களை, மறுமைக்கு தேவையானவற்றை எல்லாம் மறுமைக்காக வேண்டி சுமந்து செல்லக்கூடிய வாகனம் வந்திருக்கின்றது, மர்ஹபா மர்ஹபா என்று அவர்களை வரவேற்பு சிறுத்த முகத்துடன் அவர்களுக்கு தர்மத்தை கொடுப்பார்களாம். ஏன் காரணம்? அவர்களுடைய முகத்தில், அவர்களுடைய உள்ளத்தில் இந்த உணர்வை கொண்டு வந்தது அந்த வெளிச்சமான ஈமானுடைய பார்வை. இந்த சதகாவை கொண்டு நான் யாருக்கும் உபகாரம் செய்யவில்லை, நான் கொடுக்கக்கூடிய கொஞ்சமாக இருந்தாலும் சரி, அது எனக்கு தான் மொத்த லாபமும் இருக்கின்றது என்ற உணர்வு அவர்களுக்கு தாராளமாக கொடுக்க வைத்தது. இல்லாத பட்சத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்துக்கு படித்து கொடுப்பதற்காக வேண்டி இறக்கிய அந்த குர்ஆனில், நீங்கள் இருந்தால் தர்மத்தை கொடுங்கள், இல்லாவிட்டால் கவுலும் மஅரூஃபுன், அழகான ஒரு வார்த்தை, நல்ல ஒரு மலர்ந்த முகத்துடன் அவருக்கு ஆறுதலை அளிக்கும் ஒரு வார்த்தை,
அது மிகப்பெரிய ஒரு தர்மமாக இருக்கும் என்று அல்லாஹ் விளங்கப்படுத்தியதை போன்று ஒரு அழகான வார்த்தை, அவரை புண்படுத்தாத ஒரு வார்த்தையை கொண்டு அவரை திரும்பி போக செய்வார். காரணம் என்ன? நான் மறுமையில் சம்பாதிக்க வேண்டும் என்ற உணர்வாக இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தர்மத்தை திருப்பி கொடுப்பதற்கான பொறுப்பை எடுத்திருக்கிறான். وَمَا أَنْفَقْتُم مِّنْ خَيْرٍ وَمَا أَنْفَقْتُم مِّنْ شَيْءٍ فَهُوَ يُخْلِفُهُ وَهُوَ خَيْرُ الرَّازِقِينَ. நல்ல வழியில் நீங்கள் செலவழிக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அது உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார்கள். குர்ஆனும் எங்களுக்கு சொல்லியிருக்கின்றது. நிறைய ஹதீஸ்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த சதக்காவை கெடுத்துக் கொள்வதாக இருந்தால் யாருக்கும் எந்த தலையீடும் கிடையாது. தர்மத்தை கொடுத்த அதே மனிதர்தான் அந்த சதக்காவின் கூலிகளை நாசப்படுத்திக் கொள்கிறார். வேறு யாராலேயும் சதக்காவுக்கான கூலியை இல்லாமல் ஆக்க முடியாது. சதக்காவை கொடுக்கக்கூடியவர் தான் சதக்காவிற்கான அத்தனை நன்மைகளையும் நாசப்படுத்திக் கொள்கிறார். அதில் ஒன்று, அவர் அந்த சதக்காவை சொல்லி காட்டுவார். லா துபுத்திலு சதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா. உரியவரிடத்தில் அதை போய் சொல்லி காட்டுவது. உங்களுக்கு நாங்கள் இப்படி தான் உங்களை வளர்த்துட்ட பிறகு நீங்கள் இப்படி எல்லாம் நடந்து கொள்வீங்க, உங்களை இல்லை உங்களோட வாப்பா இல்லை நாங்கள் தான் வளர்த்துட்டாக்கள் என்று அவர் தான் செய்த உபகாரத்தை அவர் சொல்லி காட்டுவார். அது ஒரு வருடத்துக்குள் இருக்கலாம், அல்லது அது 60 வருடத்துக்கு பின்னாலும் இருக்கலாம். அவர் கொடுத்த சதக்காவை எப்போதாவது ஒரு முறை சொல்லி காட்டிவிட்டால், கொடுத்தவரிடத்தில் சொல்லி காட்டினாலும் சரி, அவரை நோவிக்கும் விதத்தில் சொல்லி காட்டினால் அவருடைய சதக்காவுடைய நன்மையை அவர் இழந்து விடுகிறார். இரண்டாவது, வல் அதா, முஃபஸ்ஸிரூன்கள் சொல்லுகின்றார்கள், அப்படி என்றால் அர்த்தம் என்னது? இன்னொரு இடத்தில் போய் சொல்லி காட்டுவது. உரியவரிடத்தில் சொல்லி காட்டுவதற்கு உபகாரத்தை சொல்லி காட்டுதல் என்ற அர்த்தம். இரண்டாவது, வேறொரு ஆள்கிட்ட போய் சொல்லி காட்டுறது. அவங்க எல்லாத்தையும் நாங்கள் தான் வளர்த்துட்டு, முந்தி சும்மா தான் வெறும் கையோட பெட்டாக்கு வந்தாள்கள், ஒரு வியாபாரமும் தெரியாமல் வந்தாள்கள், நாட்டாம வேலை செஞ்சாக்கள், எங்கட கலையில கூலி வேலை செஞ்சாக்கள், அவங்க எல்லாத்தையும் நாங்கள் தான் வளர்த்து இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம் என்று ஒரு பரம்பரை தாண்டி பேசுவது, 2 பரம்பரை தாண்டி பேசுவது, இன்னொரு தட்டை போய் பேசுவது, இதுவும் அவருடைய நன்மைகளை போக்கிவிட காட்டுகின்றது. கண்ணியமான அல்லாஹ்வின் அடியார்களே, அருமை சகோதரர்களே, உங்களோட சதக்காக்கள் அது அல்லாஹ்விடத்தில் வித்தியாசமான நன்மைகளை பெறும் அளவுக்கு ஆக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அதில் மிகப்பெரிய ஒரு பகுதி என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒன்று. அதற்கான ஒரு சந்தர்ப்பம் தான் ரமதான் வந்திருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மிகச்சிறந்த சதகா அது ரமதானுடைய மாதத்தில் செய்யக்கூடிய சதகாவாக இருக்கின்றது. இதே போன்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் மிகச்சிறந்த சதகா மனிதனுக்கு பாராட்டுகள் புகழ்கள் எந்த இடத்தில் கிடைக்க மாட்டாதோ அந்த இடத்தில் செய்யக்கூடிய சதகா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது, எந்த சதகா மிகச் சிறந்தது? சொன்னார்கள், உங்களுடைய இரத்த உறவில் உங்களுடன் பகைமை பாராட்டக்கூடிய, உங்களுடன் வஞ்சகம் வைத்து உங்களுடன் வெளிப்படையாக எதிர்ப்பை தெரிவுபடுத்தக்கூடிய இரத்த உறவில் இருக்கக்கூடிய ஒரு கையில் சுத்தமான பணத்தை நீங்கள் கொண்டு போய் வைக்கிறீர்கள், ஜஸாக்கல்லாஹ் என்று திருப்பி கிடைக்கவும் மாட்டுச்சு, ஒரு அதுக்கு கைமாறு கிடைக்கவும் மாட்டுச்சு, நன்றியாக நடந்து கொள்ளவும் மாட்டார்கள். இப்படிப்பட்ட ஒருத்தருடைய கையில் அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்த்து உங்களுடைய பெருமையை எல்லாம் கைவிட்டு அல்லாஹ்வுக்கு முன்னால் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்ற அதே தூய எண்ணத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சதகா இருக்கின்றது. இது அல்லாஹ்விடத்தில் மிக நன்மைக்குரியதாக இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, எனவே இந்த இடத்தில் இன்னொன்றையும் சொல்ல ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். சதகா எடுக்கக்கூடியவர்கள் ஒரு நாளும் தன்னுடைய ஏழ்மையை வெளிப்படுத்தி மக்களிடம் சதகாவை பெறுவதால் அதில் பரக்கத்து கிடைக்க மாட்டாது. பணம் எங்களை வசதியாக்க மாட்டாது. நம்பிக்கையும் ஈமானும் அல்லாஹுடைய தொடர்பும் தான் எங்களை வசதியாக்கின்றது. கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு ஏழை வருகிறார். அவருடைய உடம்பில் தெம்பிருக்கின்றது, திடகாத்திரமாக இருக்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்ட பொழுது சொன்னார்கள், அமா ஃபி பைத்திக ஷைஉன், வீட்டில் ஏதாவது இருக்கின்றதா? சொன்னார்கள், ஓம், என்னுடைய வீட்டில் ஒரு கோப்பை இருக்கின்றது, ஒரு போர்வை இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். அதை விற்றார்கள். அதை 2 திர்ஹத்திற்கு விற்றார்கள். கையில் ஒரு கோடாரியை வாங்கி வருமாறு சொன்னார்கள். தமது முபாரக்கான கரங்களாலே அதற்கான பிடியை இறுக்கி கொடுத்தார்கள். சொன்னார்கள், போய் விறகு வெட்டி வந்து அதை சம்பாதிக்க வேண்டும். இந்த பகுதியில் 2 வாரங்களுக்கு நான் உங்களை காணக்கூடாது என்று வியாபாரத்தில் ஈடுபடுத்தினார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் அடியார்களே, யார் அல்லாஹுடைய பணத்தை ஏழ்மையை வெளிப்படுத்தி கேட்கின்றாரோ அல்லாஹ் அந்த பணத்தை கொண்டு அவரை நிறைவுபடுத்த மாட்டான்.
உண்மையான ஒரு ஏழையை பற்றி குர்ஆன் சொல்கின்றது, அவர் தான் நிர்பந்தமாக சொல்ல வேண்டிய நிலையில் சொல்லுவாரே தவிர அவர் மக்களிடம் வந்து யாசித்து சதகாவை எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதால் வாழ்க்கையின் நிறைய தேவைகள் பூர்த்தியாகும் என்று அவர் இருக்க மாட்டார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இதனுடைய தலைப்பு வேறாக இருக்கின்றது. ஏழையாக இருந்தால் அவர் என்ன செய்ய வேண்டும்? கண்ணியமானவர்களே, சதகாவை நாம் யாசகம் செய்வதை கொண்டு வாழ்க்கையில் பரக்கத் உண்டாக மாட்டாது. எனவே நாம் கொடுக்கக்கூடியவர்களும் எடுக்கக்கூடியவர்களும் தகுதி இல்லாமல் எடுப்பதும் வாழ்க்கையில் ஒரு முசீபத்தாக இருக்கிறது. கொடுக்க வேண்டியவர்கள் முறையாக கொடுப்பதை கொண்டு அல்லாஹ் எங்களையும் எங்களுடைய பரம்பரைகளையும் ஹைர்களை கொண்டு அலங்கரிக்கிறான். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையை ஹைர்களை கொண்டு நலவுகளை கொண்டு அலங்கரிப்பானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.